அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இந்த மீட்டிங் எதுக்கு இப்போ ஆர்கனைஸ் பண்ணோம்? இமீடியட்டா உங்க ரிசல்ட்ஸ் வந்த உடனே இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்க இந்த எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரட்டும், ஸோ அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த மீட்டிங்குடைய பர்பஸ் வந்து கண்டிப்பா உங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக கிடையாது. ஆஸ் அ கோச்சா, உங்களோட மென்டாரா, உங்களோட வெல் விஷரா, உங்க லைஃபுக்கு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஒரு பர்சனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல உங்களுக்கு என்னைக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நான் இருப்பேன்னு நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னைக்குமே நான் உங்க கூட இருப்பேன். ஸோ உங்களுடைய இந்த முக்கியமான தருணத்துல நான் உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கான மீட்டிங் உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கான மீட்டிங் கிடையாது. உங்களை கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கான மீட்டிங். அது என்ன ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்க மைண்டு ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கும். தட் ஐ ஆம் அ ஃபெயிலியர் அப்படின்னு உங்க மைண்ட் உங்களை ஒரு விஷயத்த பிளேம் பண்ணிட்டு இருக்கும், உங்களை சுட்டி காட்டிட்டு இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நீங்களே அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ப்ளீஸ் பி ரிமைண்டட் தட் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். அத உங்களோட கோச்சா, உங்களோட உங்களுக்கு ஒரு பேரண்டல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நான் உங்க மேல வச்சிருக்க பிலீஃப்ல நாட் அவுட் ஆஃப் எமோஷன்ஸ் நான் சொல்லல. ஸோ இது ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல நான் சொன்னேன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் நான் கொஞ்ச நாள் டைஜஸ்ட் ஆக விட்டுட்டு இந்த மீட்டிங்கை நடத்துறேன். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு பேரண்டல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நான் ஒரு கைடா, ஒரு மென்டாரா இந்த இடத்துல சொல்றேன். ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்ல நீங்க வந்து சக்சஸ் ஆகலைங்கிறதுக்காக, நீங்க ஒரு எக்ஸாம்ல வந்து அன்சக்சஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு கிளியர் ஆகலைங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். நீங்க ஃபெயிலியர் கிடையாது. யூ ஆர் நாட் அன் அன்சக்சஸ்ஃபுல் பர்சன். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ங்கிறது ஒரு ஈவெண்ட். இட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. ரிசல்ட்ங்கிறது ஒரு ரிப்போர்ட். இட் இஸ் நாட் அ வெர்டிக்ட். இது வந்து எழுதி முடிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு கிடையாது. இதை மாத்தி அமைக்க முடியும். எழுதி முடிக்கப்பட்ட தீர்ப்பையே மாத்த முடியும்னு சொல்லும்போது ஒரு ரிப்போர்ட்டை மாத்தி அமைக்க முடியும். சரிதானே? ஆனா இதை எவ்வளவு பேர் சொன்னாலும், எத்தனை தடவை சொன்னாலும் உங்க மனசு ஒத்துக்காது. உங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? நான் நல்லா தானே படிச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் நல்லா தானே ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் நல்லா தானே எழுதுனேன், நான் மத்தவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னாலே என்னோட கான்பிடன்ஸ் எல்லாம் செதஞ்சு போச்சு, என்னோட கம்ப்ளீட்டாவே நான் கொலாப்ஸ் ஆயிட்டேனே. ஸோ எத்தனை தடவை தான் நான் படிக்கிறது, எத்தனை அட்டம்ஸ் நான் எடுக்கிறது, தொடர்ந்து நான் படிச்சுட்டே தானே இருக்கேன், என்ன மிஸ்டேக்னே எனக்கு தெரியலையே, நான் என்ன ஸ்ட்ராட்டஜில மிஸ்டேக்கா, அப்ப என்ன ப்ராப்ளம்னே எனக்கு புரியல, நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் கிளியர் ஆகல, என் பக்கத்திலே உட்காந்து படிச்சான் அவன் கிளியர் பண்ணி போயிட்டானே, என்னை விட கம்மியா மார்க் போட்டான் அவனுக்கு எப்படி வந்தது? இது மாதிரி 1008 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஒய் மீ அப்படிங்கிறது உங்களை போட்டு குழப்பிட்டே இருக்கும். ஸோ உங்களால வந்து புக்கை திறக்க கூட முடியாது. அந்த மாதிரிலாம் சில பேர் இன்னும் டவுட்ல கூட இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே நார்மல் தான். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். ப்ளீஸ், என்னால உங்களை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிருப்பீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களோட எல்லா எமோஷன்ஸுமே ஒரு வேலிடான எமோஷன்ஸ் தான். எல்லாமே நியாயமானது தான். எல்லாத்துக்குமே பதில் உண்டு. எல்லாமே உங்களுக்குள்ள ஏகப்பட்ட செல்ஃப் கில்ட் இருக்கும், செல்ஃப் பிளேமிங்ஸ் இருக்கும். எல்லாமே நியாயமானது தான். நீங்களும் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். எல்லாமே வேலிட் தான். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எமோஷன்ஸை மட்டுமே வச்சு நம்ம ஃபியூச்சரை பில்டப் பண்ணிட முடியாது. வி நீட் டு கோ பியாண்ட் தட். சரிங்களா? ஸோ அப்ப அடுத்த ஃபியூச்சரை நோக்கி நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான மீட்டிங் தான் அது.
அப்ப நம்ம அடுத்து ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும்? வி நீட் டு ரீசெட். அதை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வி நீட் டு ரீபில்ட். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை ரீகன்சைல் பண்ணணும், நம்மளை ரீபில்ட் பண்ணணும். நம்ம ரீகன்சைல் பண்ணி நம்ம வெளியில வரணும். நம்ம புண்ணை நம்ம ஆத்தணும். ஆத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம திருப்பி ரீஒர்க் பண்ணணும். அதை எப்படி பண்றதுங்கிறதுக்கு தான் அந்த மீட்டிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இருக்க பெயின், உங்களுக்கு இருக்க வலி, வேதனை எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டதுனால நீங்களே கம்ப்ளீட் ஃபெயிலியர் கிடையாது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க இவ்வளோ நாள் ஒரு ஒரு ஏன்னா எனக்கு வர்ற மெசேஜஸ் வச்சுதான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு நான் நிறைய பேருக்கு நான் வந்து மெசேஜஸை வந்து நான் வந்து மெசேஜில் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ யூ கேன் கம் அப், நான் உங்களை கைட் பண்ணுறேன், ஒரி பண்ணாதீங்க, நம்ம அடுத்த எக்ஸாம் ஒர்க் பண்ணலாம். எவ்வளவோ நான் கன்வின்ஸ் பண்ணாலும் எங்கள் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது மேடம். எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால் நான் வந்து 250 ரேங்க்ஸ் கிட்ட வந்துட்டேன் மேடம். ஆனாலும் நான் பிசி மென்ல இருக்கேன். என்னால் வந்து இந்த செலக்ஷனுக்குள்ள வர முடியல. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆகிறத என்னால பார்க்கவே முடியல. ஸோ ஐ குட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தர் எமோஷன்ஸ். ஸோ என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், வாட் நெக்ஸ்ட், ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத தான் நம்ம மூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கான மீட்டிங் தான் இது. தட் வி வில் டூ. இந்த நெக்ஸ்ட் 1 hour வில் பி மெடிசின் டு யுவர் வூண்ட்ஸ். வி வில் ட்ரை டு ஹீல் யுவர் வூண்ட்ஸ். எப்படி இதை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு பெயினை ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை பயங்கரமா லோட் பண்ணியிருப்போம். முதல்ல நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீல் பண்ணணும். எல்லாரும் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஜஸ்ட் எனக்காக இருக்க இடத்துல முதல்ல ஹீல் பண்ணலாம். முதல்ல இருக்க இடத்துல அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. 3 டீப் பிரெத் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் ஒரு பிரெயினால ஹீல் ஆக முடியும். சரிதானே? ப்ராப்பரா ஹீல் ஆன பிரெயினால மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அன்ஹீல்டு பிரெயினால சர்வைவ் ஆக மட்டும்தான் முடியும். இல்ல ஹீல் ஆக முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. அதனால ஒரு 3 டீப் பிரெத் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ஹீலிங் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கோச்சா, ஒரு மென்டாரா, ஒரு வெல்விஷரா, ஒரு கைடா, ஒரு சிஸ்டரா, ஒரு பேரண்டா உங்க கூட நான் இருக்க வேண்டியது இந்த தருணத்துல என்னோட கடமை. அதை நான் செய்யறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நல்லா நிமிந்து உட்காருங்க. ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மெதுவா மூடுங்க. நார்மல் பிரீதிங். மெதுவா மூச்சை உள்ள இழுங்க, வெளியில விடுங்க. செகண்ட் ரவுண்ட் இன்ஹேல், எக்ஸேல். தேர்ட் ரவுண்ட் இன்ஹேல், எக்ஸேல். இப்போ டீப் பிரீத் பண்ண போறோம். இன்ஹேல் 1 2 3 4, ஹோல்ட் 1 2 3 4. எக்ஸேல் 1 2 3 4 5 6. செகண்ட் ரவுண்ட் இன்ஹேல் 1 2 3 4, ஹோல்ட் 1 2 3 4. Exhale 1 2 3 4 5 6. Third round and final round. Inhale 1 2 3 4. Hold 1 2 3 4. Exhale 1 2 3 4 5 6. Thank you. Gently open your eyes. இப்போ நம்ம லாங் எக்ஸேல் பண்ணும்போது உங்க பிரெயினுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஃபீல் பண்ணியிருக்கோம், ஐ எம் சேஃப் அப்படிங்கிறத. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டிசாஸ்டர் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ, ரொம்ப ஒரு பயமா ஃபீல் பண்றீங்களோ, அப்போல்லாம் அந்த மாதிரி இன்ஹேல் பண்ணி ஹோல்ட் பண்ணி லாங் எக்ஸலேஷன் பண்ணும்போது உங்க பிரெயின் வந்து நான் சேஃபா இருக்கேங்கிறத ஃபீல் பண்ணும். சரிங்களா? சரி,
இப்ப நீங்க ஒரு எர்த்குவேக் இமேஜின் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம மீண்டு வர்றது, நம்மளோட ஒரு ப்ராப்ளத்துல நம்ம இருக்கோம். இதுலேருந்து எப்படி ரெசிலியன்ஸ் எப்படி வர்றதுங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இத ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு நேச்சர்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்ப ஒரு நேச்சுரல் சிஸ்டத்துல இருந்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு எர்த்குவேக் இமேஜின் பண்ணலாம். வாட் இஸ் எர்த்குவேக்? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். எர்த்குவேக்ங்கிறது என்ன? எர்த்தோட ஃபெயிலியரா? சொல்லுங்க. வாட் இஸ் எர்த்குவேக்? எர்த்குவேக்ல எர்த் ஃபெயில் ஆகுதா? ம்? வாட் டு யூ திங்க்? வாட் இஸ் எர்த்குவேக்? டைப் பண்ணுங்க. உங்களோட இன்ட்ராக்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. கொஸ்டின் ஆன்சர் பாக்ஸ்ல. வாட் இஸ் எர்த்குவேக்? இஸ் இட் எர்த்ஸ் ஃபெயிலியர்? வாட் டு யூ திங்க்? எர்த்குவேக்ங்கிறது எர்த்ஸ் ஃபெயிலியரா? டைப் எஸ் ஆர் நோ. எர்த்குவேக்ங்கிறது எர்த்தோட ஃபெயிலியரா? சே எஸ் ஆர் நோ. Movement of tectonic plates? No. Movement of earth plates? Movement of earth plate? No. No. எர்த்குவேக்ங்கிறது எர்த்தோட ஃபெயிலியர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இட் இஸ் ஒன்லி ஷேக். கரெக்ட் தானே? எர்த்குவேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எர்த்குவேக்ங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்டோர்டு எனர்ஜி ரிலீஸ் சடன்லி. சடன் ரிலீஸ் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி. சரிதானே? அப்ப என்ன ஆகுது? அந்த சமயத்துல கிரவுண்ட் ஷேக் ஆகுது. அப்போ கிரவுண்ட் ஷேக் ஆகும்போது சில பில்டிங் சர்வைவ் ஆகுது, சில பில்டிங் கிராக் ஆகுது, சில பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. இப்போ உங்களோட ரிசல்ட்ஸும் ஒரு எர்த்குவேக் மாதிரி தான். இந்த சமயத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸு, உங்களோட ஹோப்பு, உங்களோட ஐடென்டிட்டி இதெல்லாம் ஷேக் ஆயிரும். கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? உங்க மைண்ட் சொல்லும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா நீங்க சொல்லுங்க, ஒரு எர்த்குவேக் அப்புறம் ஒரு சிட்டியே கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுமா? ஒரு எர்த்குவேக் அப்புறம் ஒரு சிட்டியே கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகிறது கிடையாது. கரெக்ட் தானே? ஒரு எர்த்குவேக் அப்புறமும் லேண்ட் இன்னும் அங்க இருக்கும். லைஃப் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ரீபில்டிங்கும் பிகின் ஆகும். அது மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல ஒரு எக்ஸாம்ங்கிறது உங்க லைஃப்ல நடந்த ஒரு ஈவெண்ட் தான். அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லைஃபே முடிஞ்சு போகல. அந்த கிரவுண்ட் அங்கே இருக்கிற மாதிரி உங்க லைஃப் இன்னும் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் ரீடிசைன் வேணும். அது மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு தான் ரீடிசைன் வேணுமே தவிர்த்து உங்களுக்கே ரீடிசைன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ எர்த்குவேக்குங்கிறது எர்த்குவேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எர்த்தே முடிஞ்சு போயிடல. அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்களே முடிஞ்சு போயிடக்கூடாது. எர்த்குவேக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ரீடிசைன் வேணுமோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்ங்கிறது ஒரு ஈவெண்ட். எர்த்குவேக் மாதிரி ஒரு ஈவெண்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல சர்வைவ் ஆயிருப்பாங்க. சில ஸ்ட்ரக்சர் சர்வைவ் ஆகுற மாதிரி. சில சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில சில டிசைன்ல ஃபால்ட் இருந்திருக்கும். அதனால சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபெயில் ஆயிருக்கும். அது மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ்ல கிராக் வந்திருக்கும். அப்படின்னா அந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நம்ம அந்த இடத்துல அட்டாச்மெண்ட் வச்சுக்கணுமே தவிர்த்து நம்மளே ஃபெயில் ஆயிட்டோம்னு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அதாவது ஃபியூச்சர்ல பெட்டரா நம்ம எப்படி டிசைன் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணணும், எப்படி எப்படி பெட்டரா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை போட்டா நம்ம ஸ்ட்ரக்சரு எந்த எர்த்குவேக்குக்கும் எந்த ஷேக்குக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்குங்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம தான் சூப்பரான இன்ஜினியர்னு அர்த்தம். ஆனா இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் கிளாரிட்டி இருக்கணும். ஆனா இந்த மைண்ட் கிளாரிட்டி வர்றதுக்கு இப்ப நீங்க வந்து செப்பரேட் ஆகும். எர்த்குவேக்குங்கிறது ஒரு ஈவெண்ட். இதுல ஃபெயில் ஆனது ஸ்ட்ரக்சரு. சரிதானே? கிரவுண்ட் இன்னும் இருக்கு. அப்ப எக்ஸாம்ங்கிறது ஒரு ஈவெண்ட். நான் நான் வந்து ஒரு கிரவுண்டு. நான் வந்து இன்னும் சேஃபா தான் இருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில தான் மிஸ்டேக்கு. இப்ப உங்களையும் எக்ஸாமையும் பிரிக்கிற அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கணும்னா முதல்ல உங்களோட ஒய் ஏன் எனக்கு நடந்துச்சு, நான் ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க முதல்ல வெளியில வரணும். இந்த ஒய் ஒய் அப்படிங்கிறது உங்களை போட்டு தொலைச்சுக்கிட்டே இருக்கும்.
கரெக்டுங்களா? ஏன் எனக்கு நடந்துச்சு? ஏன் ஏன் நான் மட்டும் ஃபெயில் ஆனேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி உங்களுக்கு மட்டும் ஒய் மீ ஒய் மீ ஒய் மீன்னு ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒய்யிலே வந்து 2 ஒய் இருக்கு. அத நீங்க தெளிவா இருந்துக்கணும். ஒரு ஒய் என்ன ஒய் அப்படின்னா எமோஷனல் ஒய். ஒரு ஒய் என்ன ஒய் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய். ஒரு ஒய்ங்கிறது இந்த எமோஷனல் ஒய்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள பாஸ்ட்லயே இருக்க வைக்கும். ஏன் எனக்கு நடந்துச்சு? ஏன் நான் ஃபெயிலா போனேன்? வேற யாரோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மாரி உங்கள காட்டும். சரிதானே? உங்களுக்கு மட்டும் ஒரு துரோகம் பண்ண மாதிரி, உங்களுக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவா நடக்கிற மாதிரி, விதி மேல அதான் ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க எடுத்துக்காம வேற ஆள் மேல பழி சுமத்துறது. சரிதானே? அது எமோஷனலா இருக்குது. அது விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து கேட்கக்கூடிய ஒய். ஆனா இன்னொரு ஒய் இருக்கு. அந்த ஒய்க்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய். அந்த ஒய்ய நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப நீங்க ஃபியூச்சர நோக்கி மூவ் ஆவீங்க. அந்த ஒய் என்ன ஒய் அப்டின்னா, அது உங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கக்கூடிய ஒய். உங்கள ஃபார்வர்டா மூவ் பண்ண வைக்கக்கூடிய ஒய். சரிதானே? அந்த ஒய் என்ன அப்டின்னா, நான் ஏன் இப்ப நான் ஃபெயிலியர் அந்த ஒய் எப்ப நீங்க கேட்கவே முடியும் அப்டின்னா, இப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் வந்து இந்த எக்ஸாம்ல அன்சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். அந்த ஒய்க்கு எப்ப நீங்க வருவீங்க அப்டின்னா, எப்ப நீங்க இந்த ஃபெயிலியர அக்செப்ட் பண்றீங்களோ, அப்பதான் அந்த ஒய்க்குள்ளயே நீங்க வருவீங்க. ஓகேங்க. சரி ஃபெயில் ஆயிட்டேனா? அந்த ரிசல்ட் வரலையா? ஓகே. நான் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன். ஆனா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டுக்குள்ள வரல. ஓகே. ஐ அக்செப்ட் திஸ். இந்த மனநிலைக்கு நீங்க வந்துரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப என்ன நடந்து போச்சு? ரிசல்ட் வந்திருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஓகே தானே? சரிங்க. நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ அக்செப்ட் திஸ். ஓகேங்களா? இப்ப வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி நடக்கக்கூடாது. ஓகே தானே? அப்ப எதுனால இந்த ரிசல்ட்டுக்குள்ள நான் வரல? நான் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணலையா? சரிதானே? இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள விட்டுட்டு போயிட்டேனா? இல்ல நாள் நைட்டு சரியா தூங்கலையா? இப்ப எதனால எனக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் நடந்தது? இந்த மாதிரி ஒய் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல ஏன் இந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து 10 கொஸ்டினுக்கு 6 கொஸ்டின் தான் போட்டேன். ஏன் இந்த சப்ஜெக்ட்ல நான் குறைச்சு நெறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் ஏன் கம்மியா கரெக்ட் ஆயிருக்கு? இந்த மாதிரி ஒய் ஏன் ஏன் அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, தீஸ் ஒய்ஸ் ஆர் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய்ஸ். சரிதானே? இந்த இடத்துல நீங்க ஃபெயிலியர அக்செப்ட் பண்ணி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, இந்த மாதிரி ஒய் நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போது, நீங்க ஃபியூச்சருக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் எடுத்துக்கும்போது, நீங்க கன்ஸ்ட்ரக்டிவான ஒய்ய கேட்க ஆரம்பிக்கிறீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒய்யே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்டின்னா, இப்ப நீங்க ஒய்யே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க ஒய் கேளுங்க. ஆனா, உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒய் அப்டிங்கிறது இனிமே நீங்க புலம்பக்கூடாது. ஒய் மீ? நான் ஏன் தோத்தேன்? நான் ஏன் தோத்தேன்? எனக்கு ஏன் ரிசல்ட் வரல? நான் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் நடக்குது? அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அந்த மாரி புலம்பக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னுமே டைம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நாளைக்கு 1 நாள் வரைக்கும் தாங்க டைம். அதுக்கு மேல இனிமே நீங்க புலம்பக்கூடாது. சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 1 மினிட் டைம் தரேன். உங்களுக்கு அந்த எமோஷனல் பெயின இப்ப நீங்க பேப்பர்ல எழுதுங்க. எது உங்கள ரொம்ப அழுத்தம் குடுக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த எமோஷனல் ஒய்ய இப்ப நீங்க பேப்பர்ல எழுதிட்டு, அதோட விட்டுருங்க. இனிமே நீங்க ஒய் எழுதணும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய் தான் எழுதணும். ஏன்னா நீங்க ஒரு இன்ஜினியர். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பிரிட்ஜ் இன்ஜினியர் இருக்காரு. அவரு எப்படி கொஸ்டின் கேட்பாரு? கன்ஸ்ட்ரக்டிவா கேட்பாரா? இல்ல யூனிவர்ஸ பழிச்சுக்கிட்டு இருப்பாரா? ஒரு பிரிட்ஜ் ஃபெயிலா போச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு பிரிட்ஜ் ஃபெயிலா போகும்போது, அவர் எப்படி ஒய் கேட்டா அடுத்த பிரிட்ஜயாச்சும் காப்பாத்த முடியும்? ஏன் யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர காஸ் பண்ணுச்சு? ஏன் இத்தன பேரு செத்து போனாங்க? ஐய்யய்யோ! இப்படி ஒரு கஷ்டத்த ஏன் யூனிவர்ஸ் கொண்டு வந்துச்சு? இப்படி ஒருத்தர் புலம்புனா, அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர் நம்ம விரும்புவோமா? அதுக்கு பதிலா அவரு எந்த லோட் இந்த ஃபெயிலியர காஸ் பண்ணுச்சு? எந்த மெம்பர் ஃபெயில் ஆச்சு? இது கனெக்ஷன் டிசைன்னால நடந்துச்சா? மெட்டீரியல் குவாலிட்டி இல்லாதபோது மெட்டீரியல் போட்டதுனால நடந்துச்சா? அப்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டா, அடுத்த பிரிட்ஜயாச்சும் காப்பாத்த முடியுமா? எந்த மாரி இன்ஜினியர நீங்க விருப்பப்படுவீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஒரு ஒரு அடுத்த ஃபெயிலியர் வராம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபெயிலியரையாச்சும் நெக்ஸ்ட் ஃபெயிலியர்ல சேஃப்கார்ட் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம இன்ஜினியர்னுடைய தாட் செட் எப்படி இருக்கணும்னு நெனைப்போம்?
கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் தானே நினைப்போம். அப்ப நம்மளும் அடுத்த எக்ஸாம்லயாச்சும் ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகணும்னு நினைக்கணும்னா எமோஷனலா இருக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எப்படி இருக்கணும்னா புலம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, புலம்பக்கூடாது. ஒய் இப்ப நான் உங்களுக்கு ஐ கிவ் யூ 1 minute டைம். உங்களோட ஒய் எமோஷனல் ஒய்ய இப்பயே எழுதி முடிங்க. விச் ஹர்ட்ஸ் யூ மோர்? இந்த இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க லாஸ் பண்ணது எந்த பாயிண்ட் உங்களை அதிகமா மனசை போட்டு அழுத்திட்டு இருக்கோ அதை பேப்பர்ல எழுதிடுங்க, அதோட முடிச்சிருங்க. இனிமே நீங்க ஒய் கேட்டா கன்ஸ்ட்ரக்டிவான ஒய் கேளுங்க. எதனால ஃபெயிலா போயிருப்போம் அப்படின்னு நீங்க ரேஷனலா திங்க் பண்ணுங்க. அது சோ தட் அந்த ஒய்க்கெல்லாம் நீங்க அந்த ஒய்யெல்லாம் கேட்டாதான் நீங்க ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் போட்டு அடுத்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டேக் 1 minute டைம். ரைட் டவுன் விச் யுவர் எமோஷனல் காம்பனன்ட். எமோஷனல் ஒய்யை எழுதுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். டைம் இஸ் 6:27, 6:28 வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், எழுதுங்க. யாராவது ஒருத்தவங்க எழுதுங்க, உங்க எமோஷனல் ஒய்யை எழுதுங்க. யாராவது 1 or 2 persons please type in. What is your emotional why? எது உங்களை ரொம்ப அழுத்திட்டு இருக்கு? டைப் பண்ணுங்க. ப்ளீஸ் டைப் யுவர் எமோஷனல் ஒய். இதோட இனிமே புலம்புறதை நிறுத்திடணும். இனிமே நம்ம செய்ய வேண்டியது ஆக்ஷன். புலம்பிட்டே இருக்கிறதுனால ஃபீலிங்ஸை மட்டுமே வச்சு ஃபியூச்சர் எழுத முடியாது. ஆக்ஷன் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? எமோஷனல் ஒய் எழுதுங்க. 1 or 2 persons. Anyone? Anybody wants to share? கன்சிஸ்டன்சியா படிக்கல, என்னோட பேரண்ட்ஸ் ஹோப்பை லாஸ் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு, ஐ ஹாவ் டு ஸ்டடி அகெயின். தெரிஞ்ச கொஷின்ஸ் ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணும்போது வெரி குட், நாட் புட்டிங் மை ஃபுல் எஃபர்ட்ஸ், ஓவர் திங்கிங். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபெயிலியர் நடந்தது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ரீசன் உங்களோட எமோஷனல் ஒய்யை வந்து எழுதியிருப்பீங்க. நான் சரியா ஒர்க் பண்ணல. அப்ப எல்லாமே பண்ணவங்களுக்கு கூட அப்ப எல்லாமே பண்ணா நமக்கு வராம இருக்குமா? நம்ம எல்லாமே ஒரு ஒரு சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாமே பண்ணவங்களுக்கு ஃபெயிலியர் நடக்காது, நம்மள்ட்ட மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் ஃபெயிலியர் நடக்கும்னு நினைப்பீங்க. ஆனா ஃபெயிலியர்ங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கும். ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கையில பாக்குறோம், ஃபெயில் ஆயிருக்காரு. கரெக்ட்டுங்களா? அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவரோட வாழ்க்கையில ஃபெயிலியர் நடந்திருக்கிறத பாக்குறோம். அப்ப பெரிய அறிவாளிகள் வாழ்க்கையிலயும் ஃபெயிலியர்ங்கிறது நடந்திருக்கு. வீரமங்கை வேலுநாச்சியார் பெரிய வீரமா இருக்கிறவங்க, அறிவா இருக்கிறவங்க, வீரமங்கை தான் அவங்க. அவங்க வாழ்க்கையிலயும் ஃபெயிலியர் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. சோ அப்ப அவங்க தோற்கடிக்கப்படல. ஆனா அவங்க வாழ்க்கையிலயும் வந்து ஒரு கஷ்டமான காலங்கள் நடந்திருக்கு. சோ அப்ப ஃபெயிலியர்ங்கிறது வந்து யாரோட வாழ்க்கையில வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கப்படலாம். ஆனா ஃபெயிலியருக்கு அப்புறம் எப்படி நம்ம கம்பேக் என்ட்ரி குடுக்குறோங்கிறதுல தான் நம்ம நிக்கிறோம். சரிங்களா? அதாவது வீழ்ந்தே கிடப்பது தவறுகள், வீழ்வது தவறு இல்ல. வீழ்ந்ததுக்கு அப்புறம் மீண்டு எப்படி எழுந்து திருப்பி வர்றோங்கிறதுலதான் நம்ம இருக்கோம். நம்மளுடைய என்ட்ரி, திருப்பி கம்பேக் என்ட்ரி எப்படி கொடுக்குறோங்கிறதுதான் நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது காட்டணும். சரிங்களா? சோ நம்மளுடைய புராண கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மகாபாரதத்துல வந்து யுதிஷ்டரை எடுத்துக்கங்க. அவர் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சன் தான், பயங்கர இன்டெலிஜென்ட் தான், ஹி இஸ் அ மேன் ஆஃப் வெர்ச்சூஸ் தான், நல்ல ஒரு பண்புகள் உடைய ஒரு மனிதர் தான். அவரை பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவரே வந்து என்ன பண்றாரு, பகடை ஆட்டத்துல தப்பான கால்குலேஷன் பண்ணி, சூழ்ச்சிங்கிறது அப்புறம் விட்டுருங்க. ஆனா அந்த இடத்துல காட்டப்படும் போது கால்குலேஷன்ஸ், ஒரு பிரஷர்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது, நாடு நகரம் எல்லாத்தையும் வந்து கேட்கும்போது ஒரு தப்பான கால்குலேஷன் பண்ணி தானே விட்டுறாரு. அப்ப நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு போகும்போது கூட ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் தப்பான கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது தானே உங்களுக்கு வந்து ஒரு அட்டம்ப்ட்ங்கிறது போயிடுது. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் ஆகலைன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பல கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள தோணும். ஆகா, நம்ம வந்து வேஸ்ட். உங்களுக்கு நிறைய செல்ஃப் பிளேம் வந்து நிறைய வரும்.
நம்ம வந்து எதுக்குமே யூஸ்லெஸ், நம்ம வந்து இன்டெலிஜென்ட் இல்ல, நம்ம இந்த பாத்துக்கு கரெக்டானவங்க இல்ல. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட் மாதிரியும், செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் அறிவு அப்படியே கடல் மாதிரி கொட்டி கிடக்க மாதிரியும், நம்ம எல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் மாதிரியும், அந்த மாதிரிலாம் நம்மள வந்து மனம் வந்து ஒரு பயங்கர குழப்பத்துக்கு உண்டாக்கும். நம்ம வந்து ஒரு சோம்பேறி, நம்ம தான் ஒரு சோம்பேறி மாரியும், நம்ம எதுக்குமே பயனில்லாதவங்க மாதிரி, அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள். உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் வந்து என்ன அப்டின்னா, மனக்குழப்பத்துக்கு ஆளாகுறது தான். சரிங்களா? ஸோ அதுவும் ஒரு தோல்வி இருக்கும்போது, நமக்கு வந்து நெறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்து நமக்குள்ள உருவாகும். சரிங்களா? அந்த தோல்விகள் வந்து நம்மள அதிகமான செல்ஃப் டவுட்ஸ்க்குள்ள நம்மள கொண்டு போகும். ஆனா, நீ யோசிச்சு பாருங்க, யுதிஷ்டர் ஏன் தோத்தாரு? அவரு எல்லாமே கரெக்ட்டா இருக்குது தானே! அப்ப நம்ம தோத்து போனதுனால நம்ம வந்து அறிவில்லாதவன் கிடையாது. நம்ம வந்து முட்டாள் கிடையாது. நம்ம வந்து சோம்பேறி கிடையாது. ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்ம வந்து ஒரு ராங்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு படிச்சிருக்கலாம். நம்ம ஒரு சில ஏரியாஸ்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கலாம். இல்ல ரிவிஷன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சில ரிவிஷன் கரெக்ட்டா பண்ணாம போயிருந்திருக்கலாம். இல்ல எக்ஸாம் டெம்பரமென்ட் தப்பா இருந்திருக்கலாம். இல்ல ஒன் பேட் டேயா இருந்திருக்கலாம். அன்னைக்கு நமக்கு தலைவலியா இருந்திருக்கலாம். மொத நாள் நைட்டு தூங்காம போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 10 கொஸ்டினோ, 5 கொஸ்டினோ தப்பா போட்டதுனால போயிருக்கலாம். ஆனா, அந்த வீக் மொமெண்ட்டே உங்க ஐடென்டிட்டியா மாறிடாது. ஆனா ஆனா, நல்ல நல்லா அதுலருந்து ஒரு லேர்னிங் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆனா, அவர் அன்னைக்கு பண்ண ஒரு ஒரு சில கால்குலேஷன் மிஸ்டேக்னால பாண்டவர்கள் பூராவுமே 14 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு நீங்க வந்து ஒன் டே பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா, அந்த ஒரு எக்ஸாம் தான். நீங்க ஒரு 6 மாசம் செல்ஃப் டவுட்ல இருக்கணும். அடுத்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும். திருப்பி அந்த தப்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிதானே? அப்ப அவங்க வந்து அந்த 14 வருஷம் என்ன பண்றாங்க, அந்த அ அந்த அந்த அவரோட அந்த கால்குலேஷன் மிஸ்டேக்னால அவங்க வந்து 14 வருஷம் வனவாசத்துக்கு போறாங்க. வனவாசத்துக்கு போம்போது வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ஹார்ட்ஷிப் தான் இப்ப வந்து பனிஷ்மென்ட்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆனா அந்த 14 வருஷமா அவங்க போச்சு. வாழ்க்கையே போச்சு. நாங்க வந்து எனக்கு டெய்லி உட்கார்ந்து அழுகல. நாங்க தொலைச்சுட்டோம். எல்லாத்தையும் தொலைச்சுட்டோம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அவைங்க கதறல. ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அவங்க கஷ்டத்துல இருந்தா கூட அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. லேர்ன் பண்றாங்க. பொறுமைய கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு திருப்பி வந்து போரிட்டு நாடு நகரத்த பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான். இப்ப நீங்களும் ஒரு பரீட்சையில வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால. நான் முன்னாடி சொன்ன காரணம் மாரி. ஏதோ ஒரு 5 கொஸ்டினோ, 10 கொஸ்டினோ, 15 கொஸ்டினோ தப்பா போட்டுருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு காரணத்தினால போயிடுச்சு. அதனால நீங்க முழுமையும் முட்டாளானவரோ, நீங்க முழுமையும் சோம்பேறியோ அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு புவர் ஸ்ட்ராட்டஜி, ஒன் பேட் டே, ஆ ஒரு எக்ஸாம் டெம்பரமென்ட் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய் கேளுங்க. கேட்டு அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் டிஎன்பிசியே க்ளோஸ் பண்ணிட்டு போல. நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய டிஎன்பிசியே தப்பு பண்றான். ஒரு எக்ஸாம் எக்ஸாம் நடத்துறது தான் அவனோட ஃபுல் வேலையே. அவனே ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு, அ எக்ஸாம் நடத்தி, 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 நடத்தி பழக்கப்பட்ட டிஎன்பிசியே ஒரு எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் எரர்ன்னு சொல்லி 1 1/2 மாசம் கழிச்சு வெட்கப்படாம திருப்பி எக்ஸாம் நடத்துது. எவ்வளோ அசிங்கம் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஆனா அசிங்கப்படாம அடுத்து திருப்பி நடத்தத்தானங்க செய்யுது. அப்ப நம்ம எதுக்கு அசிங்கப்படணும்? தவறுவதுங்கிறது மனித இயல்புங்க. பிழை இல்லாதவன் இறைவன் மட்டும் தான். நீங்க எதுக்கு செல்ஃப் ப்ளேம், செல்ஃப் கில்ட்டி எல்லாம் எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அப்ப நீங்க உட்கார்ந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய் கேளுங்க. கேட்டுட்டு எப்படி பாண்டவர்கள் அந்த ஃபாரஸ்ட் டைம்ல லேர்ன் பண்ணி, அ அவங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி, பொறுமையா வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாரி உங்களுக்கு அடுத்த செப்டம்பர் எக்ஸாம் வருது. இந்த 6 மாசத்துல உட்கார்ந்து உங்கள நீங்க நல்லா பிரிப்பேர் பண்றதுக்குரிய டைம். ஸோ உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து பகட மொமெண்ட் மாதிரி ஷாக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரீபில்டிங் ஃபேஸ் மாதிரி. நீங்க உட்கார்ந்து கரெக்ட்டா உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க? பிரிப்பேர் பண்றீங்க. பிரிப்பேர் பண்ணி உங்களோட அடுத்த எக்ஸாம்ல பயங்கரமான கம்பேக் என்ட்ரி குடுக்குறீங்க. குடுத்து அடுத்ததுல கிளியரா ஷூர் ஷாட்டா அடிக்கிறீங்க. இப்ப யாரு வந்து ஃபெயிலியருக்கு அப்புறம் சக்சீட் ஆவா? அப்டின்னா, அது அது ரொம்ப முக்கியம். யாருக்கு வந்து ஃபெயிலியருக்கு அப்புறம் சக்சஸ் வரும்?
அப்படின்னா ரொம்ப முக்கியம் வந்து சக்சஸ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா யாருக்கு வரும் அப்படின்னா, சக்சஸ சக்சஸ் யார தேடி போகும் அப்படின்னா, யாரு ஃபெயிலியர அக்னாலஜ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற தைரியம் யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட வெற்றி மட்டும் இல்ல, பிரம்மாண்டமான வெற்றி போகும். எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரோட வாழ்க்கையில இருந்து சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில இருந்து சொல்றேன். ஸோ 10th ஆகஸ்ட் 1979ல எஸ்எல்வி 3 வந்து லான்ச் பண்றாங்க. எஸ்எல்வி 3 வந்து ரோஹிணி சேட்டலைட்டை வந்து ரோஹிணி சேட்டலைட்டை கொண்டு போய் ஆர்பிட்ல விடுறதுக்காக அவங்க லான்ச் பண்றாங்க. ஆனா அது ஆர்பிட்ல ஃபெயில் ஆயிடுது. கொண்டு போய் விடும்போது ஃபெயில் ஆயிடுது. அப்ப வந்து அவர் வந்து போய் சதீஷ் தவான் கிட்ட போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்றாரு. இது என்னோட மிஸ்டேக்னாலதான் நடந்தது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு. சோ அவர் வந்து போய் அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னோட மிஸ்டேக் கால்குலேஷன் மிஸ்டேக்னாலதான் இந்த தப்பு நடந்தது. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் அவ்வளோ தைரியமா போய் இந்த மிஸ்டேக் என்னாலதான் நடந்தது, இது என்னோட தவறுனாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அந்த அந்த மொமெண்ட் அவர் ஒத்துக்கிட்ட மொமெண்டே இது இந்த இந்த மிஸ்டேக்கு இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு என்னைக்கு அவர் ஒத்துக்கிட்டாரோ அன்னைக்கே அவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒத்துக்கிட்ட உடனே இப்ப சதீஷ் தவான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். அவர் அதை விட சூப்பரான ஆளு. சதீஷ் தவான் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு பிரஸ் மீடியா வந்த உடனே சதீஷ் தவான் வந்து பிரஸ் மீடியா கிட்ட அவர் சொல்றாரு, நாங்க தான் காரணம்னு இவரை ஏபிஜே விட்டு கொடுக்காம இவர் பேசுறாரு. பேசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க அடுத்து வந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஒரு வருஷத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்எல்வி 3 மறுபடியும் ஒர்க் பண்ணி 18th ஜூலை 1980ல ரோஹிணி சேட்டலைட்டை ஆர்பிட்ல அதே எஸ்எல்வி 3 ரீலான்ச் பண்ணி ரோஹிணியை கொண்டு போய் விட்டுறாங்க. இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எல்வி 3 வந்து லான்ச் பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிடுது. அந்த இடத்துல அவர் வந்து அந்த ஃபெயிலியருக்கு காரணம் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்றாரு. அந்த தைரியம் ஃபெயில் ஆயிடுது, நாடே பாக்குது, ஃபெயில் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லான்ச் ஸ்ரீஹரிகோட்டால விடும்போது ஃபெயில் ஆயிடுது. ஆனா அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஃபெயிலியருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். அந்த தைரியம் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோன்னே அவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியுது. அடுத்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவரை அடுத்து ஒரு ரீஒர்க் பண்ணி ஒரு வருஷத்திலே அடுத்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி காட்டுறாரு. சரிங்களா? அது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்போ ஒரு ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த ஃபெயிலியருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அப்பவே அடுத்த சக்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும். அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தட் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தி ஜீனியஸ் பர்சன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கோ அதனாலதான் நிறைய சயின்டிஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த தைரியம் அந்த அந்த கம்பேக் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த கரேஜ் வந்து ஏபிஜே ஐயா கிட்ட இருந்ததுனாலதான் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருந்தப்ப கூட அவரை வந்து வெற்றியானது ஒரு பிரசிடென்ட் லெவல்ல உயர்த்தி நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் திங் ஃப்ரம் டாக்டர் ஏபிஜே. ஸோ உண்மையிலே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அவருடைய வெற்றி. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கீங்க. இந்த அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட நீங்க எம்ப்ரேஸ் பண்றது எப்படி எம்ப்ரேஸ் பண்றீங்க? நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், ஐ ஹவ் ஃபெயில்டு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஆஸ்க் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய். ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? முதல்ல கொஸ்டின் பேப்பரை எடுங்க. எடுத்து ஏன் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை உட்காந்து ஒர்க் பண்ணி அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஒர்க் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஃபெயிலியருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலே அடுத்த சக்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்க கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. அப்ப நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்கான அடையாளம் உங்ககிட்ட தெரிய ஆரம்பிச்சிடும்.
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல நீங்க வெட்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நீங்க ஹானஸ்டா இருக்கணும். ஹானஸ்டா, ஆமா நான் தோத்துட்டேன், உண்மைதான். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. தோற்பதுங்கிறது தப்பே கிடையாது. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? தோல்வி உங்களை என்னவா மாத்துனது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இன்னொரு லேர்னிங் பாத்தீங்க அப்படின்னா, ராணி வேலுநாச்சியார், சிவகங்கை சீமையினுடைய ராணி. ஸோ 1772ல உங்களை எல்லாருக்குமே தெரியும். முத்துவடுகநாதர ஆ நவாபு ஆற்காடு நவாபினுடைய உதவியோட ஆங்கிலேய படை வந்து கொன்றுது. கொன்றதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு நடுக்கமா இருக்கும் ஒரு ராணிக்கு. அவங்களோட தவறே கிடையாது. கரெக்ட். ஒரு கணவன் வந்து கொலை உண்ட பிறகு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அது. ஒரு எர்த்குவேக்கு கிட்டத்தட்ட ஒரு எர்த்குவேக்கு ஈக்குவலான சிச்சுவேஷன். ஆனாலும் ஒரு மன தைரியம். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து எமோஷனல் ஒய் கேட்கல. ஒரு 8 ஆண்டு காலம் ஹைதர் அலியினுடைய துணையோட அவங்க வந்து ஃபாரஸ்ட் பீரியட்ல போய் இருந்தும் கூட அந்த இடத்துல எமோஷனல் ஒயில குழஞ்சு போயிடாம யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மனதுக்குள்ள கையில குழந்தை வேற, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. வெள்ளச்சி கையில இருக்காங்க. கையில குழந்தையோட கணவன் இல்லாத நிலைமையில நாட விட்டு தனியா இன்னொரு மன்னனுடைய ஆதரவு. அதுவும் அந்த மன்னன் மொழி தெரியாத மன்னன். ஆனா அவங்க வந்து வேலு நாச்சியாருக்கு பல மொழிகள் தெரியுங்கிறதுனால அவங்க வந்து அவனோட பேசியிருக்காங்க அந்த மொழியில. சரிங்களா? சோ அப்ப எவ்வளவு ஒரு நெஞ்சுரம் வாய்ந்த அந்த பெண்மணி. அவ்வளவு தூரம், அவ்வளவு ஒரு துயரத்திலையும் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய் கேட்டிருக்கணும். அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு ஒரு 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 தைரியமான ஒரு பெண்மணியா அவங்க இருந்திருக்கணும். எவ்வளவு ஒரு அந்த தோல்விக்கு அப்புறம் கணவன் இல்ல, ராஜ்யம் இல்ல, பணிப்பெண்கள் இல்ல, சாப்பாடு கூட இல்லங்க. அவ்வளவு கஷ்டப்படு ஹைதர் அலி குடுத்துருப்பாருன்னு வச்சுக்கங்க. பட் எந்த ஒரு சௌரியமும் இல்ல. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க ஆர்மிய கட்டமைத்து 8 ஆண்டு காலம் மறைவா எக்ஸைல்ல இருந்திருக்காங்க. எக்ஸைல்ல இருந்து மீண்டு வந்து ஆங்கிலேய படையோடு போரிட்டு, தனி பெண்மணியா ஆங்கிலேய படையோடு போரிட்டு, மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி 10 ஆண்டு காலம் அவங்க வந்து அவங்க வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க இருந்த மண்ல தானே நம்மளும் இருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து நம்ம பாடம் படிச்சு கொள்ள வேண்டாமா? அவங்கள தோல்வி வந்து தோல்வி அவங்களுக்கு வீரத்தை ஊட்டுனதுன்னா, நம்மளுக்கும் தோல்வி வீரத்தை ஊட்டணும்ல. ஒரு தோல்வி தானே அவங்களுக்கு வந்து ஒரு நீடித்த புகழை குடுத்தது. அப்ப நம்மளுக்கும் ஒரு தோல்வி தானே நீடித்த புகழை குடுக்குறது. தோல்விய தோல்வி தான் அவங்களுக்கு ஒரு நீடித்த புகழை குடுத்தது. முழுமையுமே வெற்றியா இருந்திருந்தா வேலு நாச்சியாரை பற்றி நம்ம அவ்வளவு தூரம் வரலாறுல தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். வரலாறு உங்களை எல்லாம் எழுதட்டுங்க. இந்த இந்த எக்ஸாமோட ஃபெயிலியர் அதுக்கு ஒரு காரணமா இருக்கட்டும். இந்த எக்ஸாமோட ஃபெயிலியர் ஒரு காரணமா இருக்கட்டும். வேலு நாச்சியார் அந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க. திருப்பி மீண்டு வந்து ஒரு பெண்மணி, ஒரு பெண் படையோட வந்து இவ்வளவு தூரம் ஒரு அந்நிய நாட்டு படைகளை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றி அவங்க எவ்வளவு நெஞ்சுரத்தோட அவங்க இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. 8 ஆண்டு காலம் அவங்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. புலம்பல அவங்க. அந்த இடத்துல புலம்பல. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எமோஷனல் ஒய்யோட அவங்க போராடல. ஷி ஒர்க்ட் வித் a constructive way. That mindset we need to have after a failure. So இப்போ உங்க ரிசல்ட் உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே அகைன் அண்ட் அகைன். உங்களோட ரிசல்ட் உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. இது உங்களோட ரிட்ரீட்டிங் ஃபேஸ், உங்களோட ட்ரைனிங் ஃபேஸ். சரிங்களா? ஸோ எப்படி ஏபிஜே மாதிரி உங்களோட ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. வேலு நாச்சியார் மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒய்
கேளுங்க, ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுங்க. அர்ஜுனா எப்படி வந்து கைடன்ஸ் வாங்கி போரிட்டு ஜெயிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் கைடன்ஸ் வாங்கி போரிட்டு அடுத்த எக்ஸாம்ல சூப்பரான கம்பேக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்ட்ராட்டஜி போடுறது நம்ம அது போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ எர்த்குவேக் முடிஞ்ச உடனே எர்த்குவேக்ல எப்படி எர்த் இருக்கு, எர்த்குவேக் முடிஞ்ச உடனே ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ஈவன் ஆஃப்டர் எர்த்குவேக் கிரவுண்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை ரீடிசைன் பண்றதுக்கு கிராக் இருக்க ஸ்ட்ரக்சரை ரீடிசைன் பண்ணணும். சரிதானே? அது மாதிரி ஒரு வைஸ் இன்ஜினியர் எர்த்குவேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 ஸ்டெப் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளும் இந்த எக்ஸாம்ல ரிசல்ட் நம்மளுக்கு ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு ரிசல்ட் நம்மளோட ரிசல்ட் ஒரு கிராக் உள்ள பில்டிங் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஒரு 4 ஸ்டெப் பண்ணணும். என்ன ஸ்டெப் பண்ணுவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாரு, ரெஸ்கியூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரீபில்டிங் கட்ட போயிருவாங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரீபில்டிங் பண்ண போயிருவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெஸ்கியூ அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். சரிதானே? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, முதல்ல அங்க யாராவது எர்த்குவேக் வந்த உடனே யாராவது இன்னும் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ரிசல்ட்ல இன்னும் நீங்க ஷாக்ல இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க வந்து உங்களை ஃபர்ஸ்ட் உங்களை இன்னும் நீங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது நிறுத்துங்க. உங்ககிட்ட நீங்க ஹார்ஷ் வேர்டு யூஸ் பண்றதை நிறுத்துங்க. நான் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே யூஸ் இல்லை, என்னால இந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுறதை நிறுத்துங்க. நான் வேஸ்ட்டு, எனக்கு எனக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம தான் போராட போறோம். நம்ம கிட்டயே நம்ம ஒரு எனிமி மாதிரி பேசினா எப்படி மறுபடியும் ஃபைட் பண்ண முடியும்? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கிட்ட கைண்டா இருக்கணும், செல்ஃப் லவ்வோட இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பி கைண்ட் டு அவர் செல்ஃப். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவார் இன்ஜினியர் எர்த்குவேக் வந்த உடனே? ரெண்டாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அங்க யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சேஃபா ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு எல்லாரையும் சேஃபா ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் தான் என்ன பண்ணுவாங்க, கிராக்கோட இருக்க பில்டிங்கை எடுத்த உடனே ரெட்ரோஸ்பெக்ட் என்ன பண்ண மாட்டாங்க, ரெட்ரோஃபிட் பண்ண மாட்டாங்க. கிராக்ஸை முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிதானே? எங்க கிராக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், இப்ப நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாழை பார்த்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ கிராக் அடிச்சிச்சேன்னு அழுக மாட்டாங்க. அது மாதிரி நம்மளும் ஐயோ போச்சேன்னு அழுகக்கூடாது. நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கான்செப்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, நம்ம ஸ்பீடுனால விட்டுட்டோமா, இல்ல ரிவிஷன் நமக்கு பத்தலையா, நம்ம எக்ஸாம் ஃபியர் அதிகமா இருக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலையா, இல்ல ஆப்டிடியூட் அதிகமா போட்டு பார்க்கணுமா, இல்ல ஜிஎஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுமா, இது மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நல்லா நம்ம ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். வெக்கப்படக்கூடாது. சரிதானே? வித் ஹானஸ்டி. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியருங்கிறது சிம்பிளி த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகின் அகைன், திஸ் டைம் மோர் இன்டெலிஜென்ட்லின்னு கன்ஃபியூஷியஸ் சொல்ற மாதிரி ஃபெயிலியருங்கிறது நமக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அதனால இந்த தடவை நல்லா பண்ணணும். அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்னொரு தடவை ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். போன தடவை எப்படியெல்லாம் பண்ணோம், ஏன் நமக்கு போன தடவை மிஸ்டேக் வந்துச்சு, இந்த தடவை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம், இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து மூணாவது ஸ்டெப்பு, ஒரு நல்ல இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு எர்த்குவேக் அப்புறம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ பண்ணுவாரு, ரெண்டாவது இன்ஸ்பெக்ட் பண்ணுவார் பில்டிங்கை, மூணாவது எங்கெங்க கிராக் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அதே மாதிரி ரெட்ராஃபிட்டிங் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரெட்ராஃபிட்டிங்னா ஸ்ட்ரென்தனிங். நம்மளும் இப்ப என்ன பண்ணணும், ஒரு இடத்துல டேமேஜ் இருக்குன்னா அதே ஃபைனல் கிடையாது. டேமேஜ் இஸ் நாட் டெஸ்டினி. அதே மாதிரி
நம்மளும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கோமோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பேசிக்ஸ் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. வீக்கா வீக் ஏரியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ்ங்கிறது டெலிபரேட் ப்ராக்டிஸ். என்ன, நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் டெம்பரமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? ரிவிஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஷூரா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அடுத்து என்ன பண்ணணும்? 4th ஸ்டெப் என்ன பண்ணுவாரு? புதுசா ஏதாவது ஷாக் வந்ததுன்னா, ஷேக் வந்ததுன்னா, ஃபியூச்சர்ல எர்த்குவேக் வந்துச்சுன்னா அதை தாங்குற மாதிரி டிசைன் பண்ணி வைப்பாரு. சரிங்களா? அதுக்கு டிசைன் பண்ணுவாரு. நம்மளும் என்ன பண்ணணும்? இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி சேலஞ்ச் வரும். கொஷின் பேப்பர் இந்த தடவை வந்ததை விட டஃபா வரலாம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டபுள் ஆன்சர்ஸ், 4 ஆன்சர்ல இருந்து 2 ஆன்சரா சுருங்கி கன்ஃபியூஷன்ஸ்ல வந்து நின்னா அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபெட்டிக்ல லாங்கா ஒர்க் பண்ணிட்டே வரும்போது நமக்கு மைண்டு ஸ்லோ டவுன் ஆகுச்சுன்னா அந்த மாதிரி ஃபெட்டிக்கு ஸ்லீப்பு நாள் தூங்காம போயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போன தடவை வந்துருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வருமோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் போன தடவை என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சோ அந்த சேலஞ்சஸ்க்கெல்லாம் இந்த தடவை நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அந்த சேலஞ்சஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிதானே? இதுதான் முக்கியம். ஸோ எப்படி ஒரு இன்ஜினியரு ஒரு டிசாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் எமோஷனலா இல்லாம ரேஷ்னலா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் கம்பேக்கை சூப்பரா கொடுப்பாரோ, நம்மளும் நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம், எக்ஸாம்ங்கிறது ஒரு ஈவெண்ட் தான். நம்மளே ஒரு ஃபெயிலியர் கிடையாது. எக்ஸாம்ல தான் நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் மிஸ்டேக் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை சரி பண்ணா நம்ம சரியாயிடலாம். அப்படிங்கிற ஐடியாவை சரி பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை சரி பண்ணணும். சரிதானே? ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு பெட்டர் கம்பேக் கொடுத்தா ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணி பெட்டர் கம்பேக் கொடுத்தா நம்மளால நல்லா பண்ண முடியுங்கிற ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான பவர்ஃபுல்லான வேர்டு மட்டும் சொல்றேன். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா அடுத்த எக்ஸாம பக்காவா பண்ணிடலாம். அதுவும் சிவில் இன்ஜினியரிங் வேர்டு தான். சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப எர்த்குவேக் மாதிரி தான் உங்களோட எக்ஸாம். சரிதானே? அப்ப ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன எர்த்குவேக்குக்கெல்லாம் பில்டிங் வந்து ஆட்டம் கண்டுரும். அப்ப உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ங்கிறது பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்ப எந்த எக்ஸாம்லயுமே நீங்க ஸ்ட்ராங் பேசிக்ஸ் இருந்தா மட்டும்தான் ஷூரா கிளியர் பண்ண முடியும். அதனால எந்த எக்ஸாம்லயும் ஒரு ஜேடிஓ எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு சர்வேயரா இருக்கட்டும், ஒரு ஏஇயா இருக்கட்டும், எந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணணும்னாலும் பேசிக்ஸ தரவா படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுதான் கீ. ஸோ நீங்க பேசிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வர்ற அளவுக்கு பேசிக்ஸை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சு படிங்க, டிஸ்கஸ் பண்ணி படிங்க, ரிவிஷன் அட்டன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரைக்குடியில ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து காரைக்குடிக்கு வாங்க. உட்காந்து காரைக்குடியில உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செலக்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ காரைக்குடிக்கு வந்து உட்கார்ற வழியை பாருங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் திங். 2வது முக்கியமான கீவேர்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது டக்டிலிட்டி. சரிதானே? ஸோ நம்ம ஐஎஸ் கோடும் என்ன சொல்லுது? பிரிட்டிலா இருக்க சொல்லுதா, டக்டைலா இருக்க சொல்லுதா? நம்ம ஐஎஸ் கோடும் நம்ம பில்டிங்ஸை பூரா டக்டைலா டிசைன் பண்ண சொல்லுது. ஒரு ஆஸ்பிரண்ட்னுடைய மைண்ட் செட்டும் டக்டைலா தான் இருக்கணும். சரிங்களா? பிரிட்டில் வந்து பட்டுன்னு உடஞ்சு போயிடும். நம்ம மைண்ட் செட் எப்பயுமே டக்டைலா தான் இருக்கணும். டக்டைல் மைண்ட் செட் தான் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்ட் ஆகும், ஷாக் அப்சார்ப் பண்ணும், சர்வைவ் ஆகும். சரிதானே? ஸோ அதனால மைண்ட் செட்ல டக்டைலா இருக்கு. ஸ்ட்ராங் மைண்ட் எப்பவுமே பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க டெம்பரரி டிஃபீட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. உங்க கோலுக்கு நீங்க வளைஞ்சு கொடுக்காதீங்க. உங்க கோலுக்கு வளைஞ்சு கொடுக்காதீங்க. மத்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக மத்த எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுங்க. அதைத்தான் நான் டக்டைல்ல சொல்றேன்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கோல அச்சீவ் பண்றதுக்காக மத்த எல்லாத்துக்கும் வளைஞ்சு குடுத்துருங்க. மத்த எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரூம்மேட் சின்னமா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் கேட்கறானா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? ரூம்மேட் இப்படி போம்போது என் புக்க தொட்டுட்டு போயிட்டான் மேம். என் புக்கு லேசா இடிச்சிருச்சு மேம். இதுக்கெல்லாம் ஒரு சண்டை வருது காரைக்குடில. இதுக்கெல்லாம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். வேர் வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். எனர்ஜிய டைவர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. அவ்வளவுதான். நம்ம எனர்ஜி எதுக்கு? நம்ம எனர்ஜி நம்ம கோலுக்கு தான் ரிசர்வ் ஆகணுமே தவிர்த்து, நம்ம எனர்ஜி கண்ட பக்கமும் விட்டீங்கன்னா, அப்புறம் கோல் போயிடும். புரியுதுங்களா? அப்ப மைண்ட் செட்ட வந்து டக்டைலா வச்சுக்கோங்க. மைண்ட் செட் கோலுக்கு மட்டும் வச்சுக்கங்க. பிரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட். உங்க கோல மைண்ட்ல ட்ரேஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிய அடாப்ட் பண்ணுங்க. மைண்ட் செட் டக்டைலா இருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோலுக்கு அது கோல தவிர்த்து மத்த எல்லாத்துக்கும் டக்டைலா இருங்க. வளைஞ்சு குடுங்க. மத்த எல்லாரையும் ஜெயிக்க விடுங்கங்க. ஓகேங்களா? அததான் நான் சொல்ல வரேன். 3வது சேஃப்டி ஃபேக்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நம்மளோட பில்டிங்க வந்து நம்ம பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு டிசைன் பண்றது இல்ல. ஆனா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்கு டிசைன் பண்றோம். சரிதானே? அதே மாதிரி தான். நீங்க பெர்ஃபெக்ட்டா வரக்கூடிய கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ முடியாது. அப்ப நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபேக்டருக்கு தான் நீங்க எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபேக்டர் டிசைன் பண்ணிக்கணும். உங்களோட எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபேக்டர் என்ன அப்படின்னா, உங்களோட ஹேபிட். உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல ஹேபிட் டெவலப் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியும் 24 பேட்சுக்குலாம் நெறைய ஹேபிட் டெவலப் பண்ணியிருப்பேன் நானு. சரிங்களா? ஸோ என்னென்ன ஹேபிட் டெவலப் பண்ணியிருப்போம்? டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. வீக்லி டெஸ்ட் எழுதி பாருங்க. டே எரர் செக் பண்ணுங்க. ஸ்லீப் டெய்லி 7 மணி நேரம் தூங்குங்க. ஸ்கிரீன் டைமு ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் பார்க்காதீங்க. சரிங்களா? சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கங்க. பிரீத்திங் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இந்த ஹேபிட்ட நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே, மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஓகேங்களா? உங்க சேஃப்டி ஃபேக்டர்ங்கிறது உங்க லக்கு கிடையாது. உங்களோட ஹேபிட் தான். உங்க ஹேபிட்ட நீங்க இது 3யும் நீங்க ம மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன 3 டைப் பண்ணுங்க. 3 ஃபேக்டர். என்ன 3? டக்டிலிட்டி, சேஃப்டி ஃபேக்டர், இன்னொன்னு என்ன? ஃபவுண்டேஷன். எங்க இந்த 3யும் டைப் பண்ணுங்க. எது 3 முக்கியமான ஃபேக்டர்? உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா 3 முக்கியமான ஃபேக்டர் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபவுண்டேஷன், டக்டிலிட்டி, சேஃப்டி ஃபேக்டர். டைப் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன், டக்டிலிட்டி, சேஃப்டி ஃபேக்டர். ஃபவுண்டேஷன், டக்டிலிட்டி, சேஃப்டி ஃபேக்டர். சேஃப்டி ஃபேக்டர் இஸ் யுவர் ஹேபிட். உங்க ஹேபிட்ல டெய்லி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸ்கிரீன் டைம் லிமிட் பண்ணணும். பிரீதிங் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து வர்றேன். நான் வந்து சீனியர் பேட்சுக்கு வர்றேன். சீனியர் பேட்சுக்கும் ஹேபிட் டெவலப் பண்றேன். சரிங்களா? ஸோ ஐ வில் கம் டூ சீனியர் பேட்சஸ் ஆல்சோ ரெகுலர்லி. ஓகே. சேஃப்டி ஃபேக்டர் வந்து நீங்க டெவலப் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் தானா ஃப்ளரிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இத நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு வரும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 4 விஷயம் தான். முதல்ல உங்களோட சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல கைண்டா இருங்க. 2வது என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல கைண்டா இருங்க. 2வது உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிய இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஹீலிங் பண்ண போறோம். ஸோ இப்ப இருக்க இடத்துல உட்காருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் யுவர் டைப்பிங். இருக்க இடத்துல உட்காருங்க. இப்போ ஒரு ஹீலிங் பண்ண போறோம். ஸோ உங்கள நீங்களே நிறைய திட்டியிருப்பீங்க. உங்க வீட்ல எல்லாம் திட்டியிருப்பாங்க. பரவால்ல. ஸோ நான் உங்க எல்லாரையும் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் உங்கள நம்புறேன். கண்டிப்பா உங்களால அடுத்த எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் குடுக்க முடியும்.
இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஜேடிஓ வந்துரும். கவலைப்படாதீங்க. ஜேடிஓ வந்துருச்சுனாலே நீங்க அடுத்து வந்து கண்டிப்பா அடுத்த ஏஇ நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, உங்களோட இன்னர் சைல்ட ஹீல் பண்ண போறோம். ஒரு 2 ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் உங்க இன்னர் சைல்ட ஹீல் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்துக்கங்க. உட்கார்ந்துக்குங்க. அ ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ். நிமிர்ந்து உட்கார்ந்துக்குங்க. ஷோல்டர் ரிலாக்ஸா வச்சுக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆ ஜஸ்ட் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. ஓப்பன் பிரேயர் இது. ஓகேங்களா? இது வந்து உங்களோட செல்ஃப் அட்டாக்க ரிலீஸ் பண்ணி உங்களோட இன்னர் பவர ரீகெயின் பண்றதுக்குள்ள பிரேயர் இது. சரிங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். நான் சொல்ல சொல்ல அப்படியே திருப்பி சொல்லுங்க. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me
for carrying shame. Thank you for another chance. I love you. I will not abandon myself. I am sorry for attacking myself. Please forgive me for carrying shame. Thank you for another chance. I love me. I will not abandon myself. Please say, I can be disappointed in my result and still be loyal to my future. Thank you. So, thank you. So, Nala, so how do you feel now after this? How do you feel? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. Yeah, you feel little bit free. ஆக்சுவலா இது நேர்ல பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது கொஞ்சம் ஜூம்ங்கிறதுனால என்னால அவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடிஞ்சான்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா ரீச் ஆச்சுன்னு தெரியல. நேர்ல பண்ணா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அது. ஓகே. So anyhow, please think that you are not your result. You are only your response. We will build, you can be rebuild with your discipline and you can return stronger. சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க, ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான், இதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சீனியர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பூங்கொடின்னு ஒரு மேடம். ஸோ அந்த மேடம் இப்படிதான் 2007ல ஸோ அவங்க வந்து ஏஇ எக்ஸாம் எழுதுறாங்க. இதே மாதிரி தான் 2007ல அக்டோபர் மந்த்ல ஏஇ எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம்ல அவங்க அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களால வந்து செலக்ட் ஆக முடியல. ஸோ அவங்க வந்து லாஸ் பண்ணிடுறாங்க அந்த அட்டம்ப்டை. அதுக்கப்புறம் 2018ல இதே மாதிரியே தான் 7 மாசம் 8 மாசத்துல ஏப்ரல் மந்த்ல இன்னொரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல அவங்க எழுதி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறாங்க. இப்போ வந்து அவங்க ஏஇ ஸ்கொயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேடம். ஸோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லாட்டினா கூட நீங்க வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்கோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, ரஞ்சித் குமார்னு ஒரு ஸ்டூடெண்ட், கற்பகம் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 2016 எஃப் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அவருமே வந்து 2017ல ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எழுதுறாரு. அவருக்கு கிளியர் ஆகல. ஸ்லம் கிளியரன்ஸ்ல 64 போஸ்ட், அதுல அவர் செலக்ட் ஆகல. ஆனா அவரு இதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் தான் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் உட்கார்ந்து அவரு ரிவ்யூ பண்ணிட்டு திருப்பி உட்கார்ந்து அவரு ஹெல்ப் பண்ணிட்டு ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சமச்சீர் எல்லாம் திருப்பி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அசைன்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் திருப்பி போட்டு பார்த்துட்டு 2018 ஏஇ எழுதுறாரு. அதுல ஹி காட் ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ வந்து ஏஇ டபிள்யூஆர்டி ஏஇயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேர் இன்ஜினியர் ரஞ்சித் குமார். ஓகேங்களா? ஸோ ஐ கேன் கிவ் யூ ஆம்பிள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஈவன் மை செல்ஃப். ஸோ நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் மிஸ்டேக்கு. ஸோ நான் இப்போ கப்பல் ஆஃப் பேச்சஸ்ல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த எக்ஸாம்பிள. ஸோ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் டெஸ்ட்டில் மேக்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் போனோடனே வைக்கிறாங்க. வைக்கும்போது ஐ டிடன்ட் கெட் கிளியர்டு. ஸோ அதில் பார்த்தீங்க இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு விட்டாங்க.
சீரியஸ் டெஸ்ட்ல மார்க்ஸே வாங்கல. 30 மார்க்ஸுக்கு கம்மியான மார்க் தான். 7 மார்க்ஸ் என்னமோ தான் வாங்கியிருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தப்பு. நான் பார்த்துட்டு போனது ஃபுல்லா தியரி, அங்க கேட்டது ஃபுல்லா ப்ராப்ளம். ஸோ ஒண்ணுமே என்னால போட முடியல. டைம் பத்தல. எனக்கு சுத்தமா சரியா வரல. ஸோ அப்ப எனக்கு திருப்பி வந்து ரிப்பீட் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த பேப்பர் நான் ரிப்பீட் பண்ணேன். ஆனா அதுக்காக நான் வெட்கப்படல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் நான் பண்ணேன். பட் அந்த ஃபெயிலியர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? திருப்பி நான் ரிவ்யூ பண்ணி அந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு, எண்ட் அப் ஆகும்போது என்னோட கிளியர் பண்ணவங்கலாம் சாதாரணமா தான் கிளியர் பண்ணாங்க. பட் அந்த பேப்பர நான் எடுத்து படிச்சுட்டு திருப்பி ஒர்க் பண்ணி நான் வெளியில வரும்போது, ஐ காட் கோல்ட் மெடல் அண்ட் கேம் பேக். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் டு கெட் கோல்டு மெடல் அவுட் ஆஃப் 53 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஃபெயில் ஆகுறோங்கிறது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்ம ஃபெயிலியர ஆ எப்படி எம்பரேஸ் பண்றோம்? ஃபெயிலி ஃபெயிலியர நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன் எக்ஸாமோ, ஒன் ரிசல்ட்டோ டசன்ட் டிஃபைன் அஸ். ஒரு எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆகலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம எப்படி அத ஃபீல் பண்றோம்? அது நம்மள எப்படி டிஃபைன் பண்ணுது? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு ஐடென்டிட்டி குடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியர், நம்ம நம்மளோட அப்ரோச்சு, அதுலருந்து நம்ம எடுத்துக்கூடிய லேர்னிங்கு, நம்ம ஸ்ட்ராட்டஜில நம்ம செய்யக்கூடிய சேஞ்சஸு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்மளோட பெர்சிஸ்டன்ஸ், நம்மளோட கிரிட்டு, அந்த பெயின், அந்த எமோஷனல் டர்மாயில்ல நம்ம உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விதங்கள் எல்லாமே, நம்மளோட லேர்னிங் எல்லாமே தான் அந்த லேர்னிங்கையே பெருமைப்படுத்தணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்ன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கா. புரியுதுங்களா? அதாவது ஃபெயிலியர் எத்தனையோ பேர் ஃபெயிலியரா இருந்திருப்பாங்க. அப்துல் கலாம் பண்ண ஃபெயிலியர் தான் ஃபெயிலியருக்கே பெருமையா இருக்கு. எத்தன தடவ அந்த ஃபெயிலியர பத்தி பேசியிருப்பாங்க. எத்தன பேர் பேசியிருப்பாங்க. அப்துல் கலாம் ஒரு ஃபெயிலியர் பண்ணதுனால, அந்த ஃபெயிலியருக்கே எவ்வளவு பெருமை பாருங்க. எத்தன தடவ ஃபெயிலியர பத்தி பேசிட்டாங்க. எத்தனையோ ஃபெயிலியர் நடந்திருக்குங்க உலகத்துல. எல்லா ஃபெயிலியர பத்தியுமா இப்ப பேசுறோம்? அப்துல் கலாமோட ஃபெயிலியர எத்தன தடவ பேசிட்டோம். யோசிச்சு பாருங்களேன். புரியுதுங்களா? அப்ப நம்மளோட நம்மளால தான் நம்ம ஃபெயிலியருக்கே பெருமை வரணுங்க. அப்ப நம்ம தான் பெரிய ஆளே தவிர்த்து நம்மளோட சக்சஸோ, நம்மளோட ஃபெயிலியரோ நம்மளுக்கு நம்ம குடுக்கறது ஐடென்டிட்டியா இருக்கணும் அதுக்கு. சோ யூ ஆர் த கிரேட்டர் பெர்சன். சோ நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். அதனால நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கங்கிறது தான் முக்கியம். ஸ்கிரீன் டைம்ல இருந்து உங்கள நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதனால ஒரு ரிசல்ட் உங்கள டிஃபைன் பண்ணிடாது. இட்ஸ் ஒன்லி அன் ரிசல்ட். இட்ஸ் நாட் அ வெர்டிக்ட். வெர்டிக்ட்டே மாத்தி எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. டோன்ட் கெட் அப்செட். ஓகே. கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்க கூட ஆ உங்களுக்கு அட்மிஷன் போட்ட அன்னைக்கு மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு முக்கியமான தருணங்கள்லயும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியும், பிரமிட் டீமும், குறிப்பா நானும் உங்க கூடவே இருப்பேன். இருப்போம், இருப்பேன். நான் பெர்சனலா உங்க கூட இருப்பேன். இன்னைக்கும், என்னைக்குமே ஆ உங்களுடைய ஒவ்வொரு முக்கியமான தருணங்கள்லயும் நாங்க கூட இருப்போம். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன, எப்ப, யார்கிட்ட எத சொல்லணும், யாருமே நமக்கு இல்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. வி ஆர் ஹியர் ஃபார் யூ. சரிங்களா? உங்களுக்கான இயர்ஸ குடுக்கறதுக்கு, உங்களோட ப்ராப்ளம்ஸ கேட்கறதுக்கு, உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ லெண்ட் பண்றதுக்கு, உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ குடுக்கறதுக்கு, உங்களுக்கான ரிவிஷன் குடுக்கறதுக்கு, உங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ் குடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, கரியர் வைஸா உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்றதுக்கு வி ஆர் வித் யூ. ஓகே. ஸோ வி ஆர் ஹியர். நம்ம யார்கிட்ட சொல்லலாம், யாருமே நமக்கு இல்ல அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்னைக்குமே நாங்க இருக்கோம். வி ஆர் வி ஆர் வித் யூ. ஸோ வி லவ் யூ. ஐ லவ் யூ எ லாட். ஸோ டோன்ட் வொரி. ஓகே. இட் இஸ் சிம்ப்ளி அன் எக்ஸாம். டோன்ட் வொரி அண்ட் யூ கேன் டூ இட் வெல் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம். யூனிவர்ஸ் இஸ் தேர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், அடுத்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் அப்படிலாம் நினைக்காம சப்ஜெக்டை நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறேன். சப்ஜெக்ட் என்கிட்ட இன்னும் நான் அதிகமா படிக்கணும்னு நினைக்குது. நான் இன்னும் எப்படி படிக்கணும், என்னோட ஸ்ட்ராட்டஜில என்ன மிஸ்டேக்கு, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுடைய புரிதலை இன்னும் விரிவுபடுத்துங்க.
சப்ஜெக்ட் உங்களுக்கான ஒரு பெரிய இடத்த வச்சிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள கண்டிப்பா பெரிய லெவல்ல உங்களுக்கு குடுக்கும். ஆ உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால நல்லதே நடக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லபடியா இருக்கும். கவலையே படாதீங்க. ம். அ உங்களுக்கு ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஸோ டோன்ட் வொரி. ஸோ ஹோப் இப்ப நீங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருந்தத விட, ஆ இப்ப நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஹவ் டு யூ ஃபீல் நவ்? ஸோ கைண்ட்லி ஷேர் இன் தி சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸா அந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க இருங்க. அதர்வைஸ் நீங்க போயி உங்க ஸ்ட்ராட்டஜி படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனலா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ட்ட கேட்கலாம். வாய்ஸ் நோட் அனுப்புங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு அ நம்ம குரூப்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். சிஎஸ் கற்பகம்ங்கிற நேம்ல இருக்கும். நீங்க வந்து பண்ணலாம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும், உங்கள் அன்பு குடும்பமும், உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.